வெளியில் இருக்கிறவங்களும் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்களும் சில முன்னணி பொறுப்பாளர்கள் இடத்துல இது குறித்து பேசியிருக்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் கூட நானே அந்த உரையை கேட்டேன். அவருடைய பேச்சு ஒரு காலச்சூழல் பொருத்தமில்லாத பேச்சு. அது கட்சியின் நலன்களுக்கும் கட்சி அங்கம் வகிக்கிற கூட்டணியின் நலன்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. எனவே தலைவர், பொதுச் செயலாளர்கள் உள்ளடங்கிய முன்னணி தோழர்கள் கலந்தாய்வு செய்து இது குறித்து நாங்கள் முடிவெடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். நேற்று பேசியிருக்கிறோம். 2 நாட்களில் நான் முடிவை அறிவிப்பேன். இந்த சூழ்ச்சிக்கான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க சார்? இது ஒரு சூழ்ச்சின்னு தானே சொல்றீங்க? அதாவது இந்த பிரச்சனை இல்லை, இது தொடர்ந்து 2019 2021 இப்போ 2024 எல்லா தேர்தலையும் இந்த மாதிரியான ஒரு முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அது விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து செய்யக்கூடிய முயற்சி அல்ல. திமுக கூட்டணியை குறிவைத்து நகர்த்துகிற காய்கள். ஆகவே திமுக கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் என்கிற திட்டம் பலருக்கும் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு கிடையாது. அதிமுகவுக்கு இருக்குது, பாஜகவுக்கு இருக்குது, RSS இயக்கத்துக்கு இருக்கிறது. இப்போ புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிற விஜய் அவர்களுக்கும் இந்த திட்டம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த நோக்கம் இருக்கிறது. எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக தொடர் வெற்றிகளை 3 பொது தேர்தல்களில் சாதித்திருக்கிறது. இந்த தேர்தல் அப்படி அமைந்துவிடக்கூடாது என்கிற பதற்றம் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தலாமா என்று முயற்சிக்கிறார்கள்.